இப்போ நம்ம மைதா மாவு போண்டா தான் போட போகிறோம். இது வந்து வெங்காயம் 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க சின்ன வச்சுக்கிட்டேன். உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். பத்தலைன்னா திரும்பி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 4 கப் போட்டுக்கிறேன். இப்போ அதில் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா போடல, நான் அதுக்கு பதிலாக தனி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்கலாம். இப்போ நடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாயை வச்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமான எண்ணெய் போதும். இப்போ எண்ணெய் காயணும். எண்ணெய் காய்ஞ்சோன்னா நம்ம கொண்டா போட்டுக்கலாம். பேசாமல் இருப்பா. அப்புறமேட்டுக்கு வீடியோ போடுற பேசி. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போண்டாவை போட்டுக்கலாம். இப்போ மைதா போண்டா போட்டுக்கிட்டேன். நல்லா போட்டு நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய், அதனால் மைதா போண்டா போட்டுக்கலாம். அவ்வளோதான் உடைச்சி. இப்போ பாருங்கள், நல்லா மைதா மாவு மைதா போண்டா வெந்துட்டுருக்கு. இதுன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே நம்ம எடுத்தோம்னா சுவையான மைதா போண்டா ரெடி. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கடல மாவு போண்டா நம்ம கடல மாவு போண்டா போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எந்த மெத்தடில் செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் மைதா மாவு போண்டா சாப்பிடுவாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். உங்களுக்கு எப்படின்னு தெரில, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும். நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். வேகணும், வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போ போண்டா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்கள், லைட்டாக செவந்திருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. பாருங்கள், மைதா போண்டா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சுவையான மைதா போண்டா தயார். இப்போ இதை என் தங்கச்சிக்கிட்டே எங்கள் அம்மாட்டே டேஸ்ட்டு கொடுக்கலாம். தாப்ல சாப்பிட்டு பார்த்து எப்போ இருக்குன்னு சொல்லு. பிள்ளையெல்லாம் எடுக்கல. கட் பண்ணிட்டா? சாப்பிடு. என் தங்கச்சி கொடுத்துருக்கேன், என் தங்கச்சி டேஸ்ட் பண்ணி சொல்லுவா. சூப்பராக இருக்கும். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ எங்கள் அம்மாட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம். அம்மா சாப்பிட்டு பாருமா. மோடி சார் தனசரி ஒரு நிமிஷம் குடி. அவகிட்ட கொடுத்துருமா தட்டை இல்லாட்டி.
இப்போ 2 பேருமே சூப்பர்ன்ட்டாங்க. அருமையாக இருக்கு. நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி நீங்களும் இது ஒரு